எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் இயற்கைமையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக மாறி மாறி மனிதனாக மாறி இருக்கிறோம். ஓரறிவு தொடங்கி ஐம்புலனுக்கான அறிவு, பிறகு ஆறாம் அறிவு பகுத்தறிவுக்கான செய்திகள் நம்ம மூளையாக பயன்படுத்துகிறோம். ஐம்புலன் அறிவு வெளியையும் பகுத்தறிவு மூளையை பயன்படுத்தி மனம் என்கிற ஆற்றலை பயன்படுத்தி நாம் எளிய வகையில் ஆரோக்கியத்தை பெற முடியுமா? கோடிக்கணக்கில் செலவு செய்து நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம். நானும் உணவு பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தவன் தான். உணவு பழக்கம் என்பது மனதை அடிப்படையாக கொண்டது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தமிழர் நாகரிகம். தமிழர் நாகரிகம் என்பது உலகத்துக்கெல்லாம் மூத்த நாகரிகமாக இருக்கும். பல இந்தியா உலகத்தில் பல நாகரிகங்கள் இருக்கின்றன. அங்கெல்லாம் ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வே கிடையாது. ஆனால் நமது நாகரிகத்தில் மட்டும்தான், தமிழர் நாகரிகத்தில் தான் ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புணர்வு இருக்கிறது. சுருக்கமாக 7 சொற்களில் ஆரோக்கியத்தை பற்றி பேசப்படுகிறது. தவறான பொருள் கொண்டதின் காரணமாக நம்ம தவறான பொருளையே நாம் பின்பற்றி வருகிறோம். உதாரணத்துக்கு விகடேசன் என்கிற விஞ்ஞானி ஆய்வு செய்த 2 செய்திகளை நான் கூறிவிட்டு, வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி ஆய்வு செய்த 2 செய்திகளை நாம் கூறிவிட்டு அடுத்த நிகழ்வுக்கு நகர்வோம். ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. இப்ப கூட பாத்தீங்கன்னா, இங்க ஒரு அம்மையார் இருக்காங்க, வயது 70. பரிமளம்னு வேறு, தன் உடம்பிலே பரிமளமாக மாற்றிக்கொண்டார். இவர் இயற்கை மருத்துவத்தை பின்பற்றுகிறார். ஒரு குடும்பமே இயற்கை மருத்துவ குடும்பம். ஆக வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி நமக்கு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை தந்தார். வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானி நமக்கு பல்வேறு வகையான தத்துவங்களை தன் உடம்பை மாற்றி காட்டினார். தன் உடம்பை மாற்றி காட்டினார். கெட்டுப்போன உடம்பை தூய்மையாக மாற்றி காட்டியது தமிழர் நாகரிகம். தமிழர் நாகரிகம் என்பது செய்முறை அடிப்படையாக கொண்டது. செய்முறை என்பது முதன்மையானது, தத்துவம் என்பது இரண்டாவதானது. இப்ப தொல்லியல்ல பாத்தீங்கன்னா, தொல்லியல் எச்சன்னு சொல்லுவாங்க. தொல்லியல் இப்ப தமிழர் நாகரிகத்தை பத்தி, தமிழர் இனம் என்று சொன்னால் தமிழர் இனம் என்று சுருக்க முடியாது. நாம் தமிழரை நாகரிகம், தமிழ் நாகரிகம் என்று சொல்லலாம். தமிழ் நாகரிகம் தெரிந்தவர்கள் தமிழர்கள். ஆக தமிழ் நாகரிகம் அல்லது தமிழர் நாகரிகம் என்றுதான் நாம் சொல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா உலகம் அனைத்திலும் இந்த வேர்ச்சொல் இருக்கிறது. எல்லா மொழியிலையுமே, உலகத்தில் இருக்கிற 6000 மொழிகளிலும் ஒரு 10 சொற்கள் 15 சொற்கள் பரவி கிடக்கின்றன. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற இப்ப புழக்கத்தில் இருக்கிற ஏறத்தாழ பணத்தாளில், காகிதத்தாளில், பணத்தாளில் கிட்டத்தட்ட 20 மொழிகள் இருக்கின்றன. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 விழுக்காடு 40 விழுக்காடு தமிழ் மொழியினுடைய வேர்ச்சொல் இருக்கிறது. இப்ப நாம் அந்த ஆரோக்கியம் என்ற வேர்ச்சொல்லுக்கு வருவோம். ஆரோக்கியம் என்ற வேர்ச்சொல் என்பது தமிழில் திருக்குறளில் காணப்படுகிறது. ஆரோக்கியம் என்ற வேர்ச்சொல் திருமந்திரத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக திருமந்திரத்தில் புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை 575 சொல்லுவாங்க. திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 941வது குறள், மிகனும் குறையினும் நோய் செய்யும் நூலோ, இந்த ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கிறது. புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயு என்பதும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய வழி என்றால் வாயு என்று பொருள். அது வயிற்றில் உற்பத்தியாகிற, இறப்பையில் உற்பத்தியாகிற நீரை குறிக்கும். அந்த நீர் தான் முதன்மையானது. அந்த நீரவே நாம் அமைதிப்படுத்த வேண்டும், அல்லது அழித்து விட வேண்டும், அல்லது ஒழித்து விட வேண்டும், அல்லது கட்டுப்படுத்தப்பட வேண்டும், அல்லது பக்குவப்படுத்த வேண்டும், இல்லாமல் செய்து விட வேண்டும், தூய்மை செய்து விட வேண்டும். எப்படி பார்த்தாலும் அது பூச்சியத்தில் வைக்க வேண்டும். பூச்சியம் என்று சொன்னால் ஒன்றும் இல்லாத என்று பொருள்.
வெற்று என்று பொருள். இன்னும் கூட தமிழ் நாகரிகத்தினுடைய அடையாளமாக இருக்கிற வேளாண் பெருமக்கள் பூச்சி பிடித்து விட்டது என்பார்கள். ஒரு விதை, ஒரு பருப்பு பூச்சி பிடிச்சிருச்சுன்னா உள்ளே அரிச்சு போய் வெறும் வெற்றிடமாக இருக்கும். உள்ள இருக்கிற அந்த ஊனெல்லாம் தின்னு போட்டு வெற்றிடமாக விட்டுரும். அப்ப இதைத்தான் பூச்சியம் என்று சொன்னார்கள். பூச்சி 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 வெட்டு, பூச்சி வேடன் இப்படிலாம் வரும். சிந்துவெளி சமண நாகரிகத்துல பூச்சி வேடன்னு வரும். பூச்சி வேடன், பூச்சி வெட்டு, அதுக்குள்ள ஓவியமே இருக்கு. சிந்துவெளி ஓவிய எழுத்துக்கள், சித்திர எழுத்துக்கள்ல வந்து இந்த பூச்சி வேடன், பூச்சி வெட்டு. ஆக பூச்சியை கண்டுபிடித்தது சிந்துவெளி நாகரிக மக்கள் தான். அந்த சிந்துவெளி மக்கள் பேசிய மொழி தமிழ் மொழிதான் என்று இன்னும் சில காலத்தில் நிரூபிக்கப்பட இருக்கிறது. அதுக்கெல்லாம் ஆதாரம் 99 விழுக்காடு ஆதாரம் வந்தாச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் கூட அஹ், 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 ஆசன பயிற்சிகள், இருக்க பயிற்சி இருக்கிற மாதிரிலாம் சில சித்திர எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஒரு மண்டி போட்டு இருக்கிற மாதிரியும், சமணங்கால் போட்டிருக்கிற மாதிரியும், சமணங்கால் குத்த வச்சு சமணங்காலை விரிச்சு எப்படி இருக்கும், குத்த வச்சு காலை விரிச்சு எப்படி இருக்கும், இந்த ஐயப்பன் சிலை மாதிரியெல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. ஆக சித்திர நாகரிகம் என்பது மிகப்பெரிய நாகரிகம். அவங்க அந்த உயிருங்கிற அணுவை விண்வெளிங்கிற அணுவோடு எப்படி பொருத்தி பார்ப்பது, உயிரணு விண்வெளி அணு, விண்வெளியில் இருக்கிற அணுவோடும் உயிர் இருக்கிற அணுவோடும் இணைத்து பார்ப்பது, சம்பந்தமில்லாத தூரத்தை இணைப்பது. இப்பெல்லாம் சம்பந்தமில்லாத தூரத்தில் இணைக்கிற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல இருந்து குவாண்டம் பிசிக்ஸ்னு சொல்றாங்க. இந்த கேலக்சி, இந்த நட்சத்திர மண்டலத்தில் ஒரு துகள் இருந்தால் வேறொரு நட்சத்திர மண்டலத்தில் இருக்கிற ஒரு துகள், இந்த ரெண்டு துகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருங்கிணைக்கப்பட்ட துகள் பேரும்பாங்க, பேரட் எலக்ட்ரான்பாங்க. அந்த பேரட் எலக்ட்ரான் அதெல்லாம் அந்த அட்வான்ஸ்டு குவாண்டம் பிசிக்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். வேற ஒன்றும் இல்லை, அலைத்துகள் கோட்பாடு தான். ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தலைவன் தலைவி, ஒரு காதலன் காதலன், இப்படிலாம் ஒன்றிணைக்கப்பட்ட அந்த உடல். அது எப்படி பிரித்தாலும், எங்க பிரித்தாலும் அது ரெண்டும் புரிந்து கொள்ள முடிகிறது, ரெண்டும் உணர்வுக்கு ஆளாகிறது என்றெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுதான் அந்த உயிரும் உடலும். உயிருக்கும் உடலுக்குமான நெருங்கிய தொடர்பு. உயிர் என்பது நாம் கூட்டல் என்று கொடுத்துக் கொண்டால், உடல் என்பது மைனஸ் என்று வைத்துக் கொள்ளலாம். பிளஸ் மைனஸ் ரெண்டு சேர்ந்து இருக்குது. அதை நமக்கு வேடிக்கை காட்டுகிறது. கூட்டலும் கழித்தலும் சேர்ந்தால் ஒரு விளக்கெறியுதல் போலத்தான் பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு சேர்ந்த அங்கே நமக்கு பயன்பாடு வருகிறது. இதைத்தான் சித்திரவர்கள் கண்டுபிடித்தார்கள். இப்ப நமக்கு செலவில்லாத ஆரோக்கியத்தை பெறுகின்ற முறை. நாம் 800 கோடி மக்கள் வாழ்கிறோம் இந்த பூமியில். இன்னும் சில காலத்தில் 1000 கோடி மக்களாக மாறி விடுவார்கள். இடம் எங்கே? எங்கு பார்த்தாலும் வீடுகள் இடிக்கப்படுகின்றன. பாருங்க, தமிழ்நாட்டில் பல இடத்தில் வீடுகள் இடிக்கப்படுகின்றன. டெல்லியில் அந்த ஆற்றோரத்தில் இருக்கிற வீடுகள் இடிக்கப்படுகின்றன. தமிழர் குடியிருப்பு என்று சொல்கிறார்கள், மதராசி குடியிருப்பு என்று சொல்கிறார்கள். இங்கே சென்னையில் பல இடத்துல அந்த நீர்நிலை இருக்கிற இடத்துல எல்லாம் குடியிருப்பு, நீர்நிலை இருக்கிறதுல ஆக்கிரமிக்கிறது தான். அப்ப ஆக்கிரமிப்பு என்பது எங்கே பண்ண வேண்டும்? இதெல்லாம் வந்து இனப்பெருக்கம் பண்ண இந்த மக்களை என்ன செய்ய முடியும்? ஆக இப்ப இருந்தே யோசிக்க வேண்டும். இடத்தை பரவலாக்கணும். எல்லாம் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு அப்பால கொண்டு போட்டா தான் அது இன்னொரு 50 வருஷம் ஆகும். இப்படி எப்படி போட்டாலும் மக்களை பரவலாக கொண்டுட்டு போனாலுமே மக்கள் அந்த பரவலான எண்ணத்துக்கு மாற வேண்டும். இப்பொழுதே வந்து கிராமத்துக்கு சென்று விட வேண்டும். இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்குள் இது பரவலாகிவிடும். இடம் பற்றாது. நகரத்தில் வாழவும் முடியாது. நகரத்தில் இருக்க இருக்க சுகாதாரமும் அழுக்கும் தான் ஏற்படுமே தவிர ஒரு மோசமான வசதி தான் இருக்குமே தவிர, வசதி என்பது ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். வசதி என்பது சுற்றுச்சூழல் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். வசதி என்பது காற்றோட்டமாக இருக்க வேண்டும். வசதி என்பது நன்கு வெளிச்சம் வர மாதிரி இருக்கணும். அதுதான் வசதியை தவிர ஒரு கழிவறையில் உட்கார்ந்து கொண்டு, ஒரு சாக்கடைகள் அருகில் உட்கார்ந்து கொண்டு, எனக்கு சாக்கடைக்கு அருகில் கடை இருக்கிறது, சாக்கடைக்கு அருகில் எனக்கு மருத்துவமனை இருக்கிறது, சாக்கடைக்கு அருகில் எனக்கு வந்து ஒரு மளிகை கடை இருக்குது என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வது? நாம் பழகி போய்விட்டோம். மனம் பழகி பழகி அழுகி போய்விட்டது. யாரையும் குறை சொல்ல முடியாது. சிறுசிலிருந்தே நாம் தூரத்தில் இருக்க வேண்டும். சிறுசிலிருந்தே நாம் கிராமத்தில் இருக்க வேண்டும். காற்றோட்டம் உள்ள இடத்தில் இருக்க வேண்டும். எல்லாம் நாம் மறந்து தொலைத்து விட்டோம். ஆகையினால் நகரத்தை நோக்கி சென்று இங்க அழுகி போன வாழ்க்கையில் பழகி போன காரணத்தினால் யாரையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாக்கி விட்டது.
யாரை குறை செய்வது? ஆக மக்கள் தொகை பெருக பெருக நாம் இப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடம் தவறு என்று புரிந்து கொள்ள வேண்டும். பரவி செல்ல வேண்டும். நெருக்கமான இடத்துக்கு எங்கு செல்லக்கூடாது. பரவலாக இருக்க வேண்டும். ஆக இப்பொழுது எல்லாரும் சிந்திக்க வேண்டும். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தயவுசெய்து திரும்பி கிராமத்துக்கு வாங்க. கிராமத்துல வாழ்ந்து எளிய வாழ்க்கை வாழ்ந்து பழகுங்க. போதும் இயற்கையை புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை சட்டப்படி வாழுங்க. நீங்க வெறுமனே ஒரு மொழியை 100 மதிப்பெண் வாங்குறனால எந்த ஆடைக்கும் வரக்கூடாது. தமிழ்ல 100 மதிப்பெண் வாங்கினாலும் வரப்போறதில்ல. ஆங்கிலத்தில் 100 மதிப்பெண் வாங்கினாலும் வரப்போறதில்ல. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் ஆரோக்கியம் என்கின்ற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். யோக கலைகள்ல சுத்தம்னு ஒரு கலை இருக்கு. இந்த சுத்த கலையை பயன்படுத்திட்டா உணவு பழக்கத்தை குறைத்துக் கொள்ள முடியும். உணவு பழக்கத்தை குறைச்சிட்டா ஆரோக்கியம் வரும்னு விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆக நாம் உணவு பழக்கத்தை குறைச்சிட்டா ஆரோக்கியம் வரும். எல்லாமே பழக்கம்தான். எல்லாம் பழக்கம்தான். அளவுக்கு மீறினால அமிர்தம் நஞ்சுங்கிறான். அப்படின்னா அப்ப குறைச்சிக்கன்னு தானே சொல்றான். இது பலாயிரம் ஆண்டுகள் இருந்துட்டு வர்றதானே. நீ கண்டதை தின்னு போட்டு மனம் விரும்புறதெல்லாம் தின்னு போட்டு ஆரோக்கியம் சொல்ற. வெள்ளைக்காரன் மனம் விரும்புறதை தின்னு போட்டு அதை ஆராய்ச்சி பண்றான். அது கெட்டு போகுது. உடனே இன்னைக்கு வரைக்கும் வெள்ளைக்காரன் உணவை பத்தி ஆராய்ச்சி பண்றான். அவன் தேரவே முடியாது. ஆனா இந்த வெள்ளைக்காரர்கள் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி அத்தனையுமே தப்பு. அதனாலதான் அவனுடைய கண்டுபிடிப்பு எதுவும் பயனற்று போய்விட்டது. அவன் கண்டுபிடிச்ச அறிவியல் நாகரிகத்தை முன்னேற்றவில்லை. அவன் கண்டுபிடிச்ச அறிவியல் போரைத்தான் தொடங்குகிறது. அவன் கண்டுபிடிச்ச மருந்து மாத்திரைகள் வேலை செய்வதில்லை. நீடித்த மருந்துகள் கிடையாது. நீடித்த ஆரோக்கியம் கிடையாது. புது புது மருந்தை கண்டுபிடிப்பது, அந்த மனிதன் தலையில் கட்டுவது இப்படித்தான் இருக்குவதே தவிர அவனும் நீடித்த ஆரோக்கியம் வாழ முடியாது. அவன்கிட்ட வாங்கிட்டு சாப்பிட்றவனும் நீடித்த ஆரோக்கியத்தை வாழ முடியாது. இப்படித்தான் போயிட்டு இருக்கு. அப்ப நாம் இதற்காக அலைந்து கொண்டிருக்க முடியாது. நாம் எளிய வாழ்க்கையை வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். நாம் எளிய முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். கவலை உனக்கெல்லை ஒத்துக்கொள். நமக்கு தேவையான கைத்தொழில் என்ன, நமக்கு எது தேவையோ, எது நமக்கு அறிவு இருக்கிறதோ, எதில் அறிவு செலுத்துகிறதோ அதையும் பார்க்கணும். ஒரு எளிய பொருளை ஈட்டிக் கொண்டு மருத்துவ கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பொருள் வருவாய்க்கு ஒரு கலை, அரசாங்கம் சொல்லுகின்ற ஒரு கலையை கற்றுக்கொள்கிறோம். அதை நாம் பொருள் வருவாய்க்கு வைத்துக் கொள்கின்றோம். சிறிய தேவையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்திற்கும் ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்திற்கான அருமையான கலை இந்த பரிணாம அறிவியல் கலை. இது குறைந்த உணவில் நிறைந்த ஆரோக்கியம். குறைந்த உணவில் நிறைந்த ஆரோக்கியம் பெறுவது எப்படி? அந்த குறைந்த உணவை சாப்பிட்டு நீண்ட காலம் வாழ்ந்து நாம் மரணமில்லாத வாழ்வை நெருங்க வேண்டும். விரும்பித்தான் மரணமில்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும். விரும்பித்தான் ஆக வேண்டும். என்னெல்லாம் எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது. அப்பொழுதுதான் நம்ம மரபணு மாற்றம் நிகழும். மனதிற்கு மட்டும்தான் மனிதனுக்கு மட்டும்தான் மனம் என்கிற ஆற்றல் இருக்கிறது. இதை பரிணாமம் கண்டுபிடித்த அறிவியல். ஒரு 300 கோடி 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக உயிர்கள் தோன்றி இருக்கலாம். அது இப்பொழுதுதான் வளர்ச்சி அடைந்து மனித ரூபத்திற்கு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக வளர்ந்திருக்கலாம். பிறகு நாகரிகம், அறிவியல், எழுத்து இதெல்லாம் ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் கண்டுபிடித்திருக்கலாம். இந்த தமிழர் நாகரிகம் தான் இன்று தமிழ் எழுத்தாக மாறி இருக்கிறது. இது உலகெங்கும் பரவி இருக்கிறது. அப்போ உலகெங்கும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும். வேறு எது இருக்க முடியாது. ஆகையினால் நாம் கண்டுபிடிப்பு நோக்கி செல்ல வேண்டும். நோயற்ற வாழ்வுக்கான கண்டுபிடிப்பு, சக்தி பற்றாக்குறை போக்குவதற்கான கண்டுபிடிப்பு, எரிபொருளை பற்றாக்குறத்தை போக்குவதற்கான கண்டுபிடிப்பு, 3 கண்டுபிடிப்பும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் மாதிரி செய்து பார்த்தாச்சு. முதல் ஆரோக்கியம் என்கிற இதை எடுத்துக்கொள்வோம். பிறகு மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற அப்ப நமக்கான குடியிருப்புகளை பூமியில் குடியிருப்பு நாம் கட்டிக்கொள்ள மாதிரி விண்வெளியில் நமக்கான குடியிருப்பை கற்றுக்கொள்ள முடியும். நமக்கான கருவிகளை நாம் படைத்துக் கொள்ள முடியும். ஆக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையின் தெய்வம். வானுரைங்கிற விண்வெளியில் போய் வாழலாம். விண்வெளியில் வீடு கட்டி வாழ்றதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு நிலாவில் வீடு கட்ட போறாங்க. அங்கிருந்து மின்சாரத்தை எடுக்க போறாங்க. செவ்வாயில வீடு கட்ட போறாங்க. அங்கிருந்து மின்சாரம் எடுக்க போறாங்க. வெட்டவெளியில மிதவை வீடுகளை கட்ட போறாங்க. அங்கிருந்து மின்சாரம் எடுக்க போறாங்க. அங்கிருந்து மக்களுக்கு கொடுக்க போறாங்க. இப்படியா நடந்துட்டு இருக்குது. நாமும் அந்த மாதிரி தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். எல்லாம் எளிமைதான். ஒன்றும் பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. நன்றி, வணக்கம்.